டிஎம்டிவி செய்திகள். இளமையின் கல்வி சிலையில் எழுத்தென்பார்கள். பசுமரத் தாணி போல் பிஞ்சு நெஞ்சில் பதியும் கல்விதான் நாளைய சமுதாயத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றது. அந்த வகையில் இன்று நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளில் இடம்பெற்ற வித்தியாரம்ப நிகழ்வுகளினூடாக பல்லாயிரக்கணக்கான நாளைய தலைவர்கள் தமது கல்வி வாழ்க்கைக்குள் முதல் படியை எடுத்து வைத்தனர். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. செய்திகள் வாசிப்பவர் சுபாஷினி நவரத்னராஜா. செய்தி ஆசிரியர் அழகன் கனகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். 103 மீனவர்கள் பரிமாற்றப்பட்டனர். மன்னார் மனித புதைக்குழி, இதுவரை 36 எலும்புக்கூடுகள் மீட்பு. மன்னார் யாழ் ஆயர்களை கைது செய்யுமாறு ராவணாபலய கோரிக்கை. ஆமை உரிமையாளருக்கு பிணை, 4 ஆமைகளையும் மிருக காட்சி சாலையில் ஒப்படைக்குமாறு உத்தரவு. வாழ்க்கையின் கடைசி காலத்தில் தான் தன்னிடம் அரசியல் வந்திருக்கின்றது என்கிறார் சிவி. இனி விரிவான செய்திகள். இலங்கை இந்திய சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களில் 103 பேர் பரிமாற்றப்பட்டுள்ளனர் என்று இலங்கை கடற்படையினர் அறிவித்துள்ளனர். காங்கேசன் துறையில் உள்ள சர்வதேச கடல் எல்லையில் வைத்தே இவர்கள் பரிமாற்றப்பட்டனர். இலங்கை மீனவர்கள் 52 பேரும் இந்திய மீனவர்கள் 51 பேருமே இவ்வாறு பரிமாற்றப்பட்டுள்ளனர். இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கும் இந்திய மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் சரத் பவாருக்கும் இடையில் டில்லியில் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்தே இரு நாட்டு மீனவர்களும் பரிமாற்றப்பட்டுள்ளனர். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் உள்ள மனித புதைக்குழி 7வது தடவையாக மன்னார் நீதவான் ஆனந்தி கனகரட்னம் முன்னிலையில் இன்று வியாழக்கிழமை தோண்டப்பட்டது. இதன்போது மேலும் 4 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த புதைக்குழியிலிருந்து இதுவரை 36 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன என அனுராதபுர சட்ட வைத்திய நிபுணர் DL வைத்தியரட்ன தெரிவித்தார். இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் அமெரிக்க முக்கியஸ்தர் ஸ்டீபன் ரெப்பிடம் பொய்யான தகவல்களை வழங்கிய மன்னார் மற்றும் யாழ்ப்பாண ஆயர்களை உடனடியாக கைது செய்யுமாறு போலீஸ் மா அதிபரிடம் ராவணாபலய அமைப்பு கோரியுள்ளது. இலங்கைக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்டீபன் ரெப் வெளியிட்ட கருத்தை நாம் மிகவும் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்றும் ராவணாபலய அமைப்பு கோரியுள்ளது. ஆயர்கள் இருவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைப்பின் பொதுச் செயலாளர் போலீஸ் மா அதிபர் NK இளங்கோவனிடம் கோரியுள்ளார். கொஸ்கொடை ஆமை மத்திய நிலையத்தின் உரிமையாளரான சந்திரஸ்ரீ அபய் விக்ரமவை 15,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் பலப்பிட்டிய நீதவான் அசங்க பொத்தரகம விடுதலை செய்துள்ளார். இதேவேளை அவருடைய பணியாளரான தமிந்த நாமல் குமாரா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஆமை மத்திய நிலையத்தின் உரிமையாளரின் கடவுச்சீட்டை தடை செய்யுமாறும் உத்தரவிட்ட நீதவான் கைப்பற்றப்பட்ட 4 ஆமைகளையும் தெய்வலியில் உள்ள மிருக காட்சி சாலையில் ஒப்படைக்குமாறு நீதவான் பணித்தார். தன்னுடைய வெள்ளை கடலாமையை களவெடுத்து விட்டதாக பொய் முறைப்பாடு செய்ததாகவே அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வாழ்க்கையின் கடைசி காலத்தில் தான் அரசியல் என்னை வந்தடைந்திருக்கிறது என வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்தார். நான் பதவியேற்ற பின்னர் உங்கள் யாவரையும் அழைத்து ஒருமித்து வைத்து கூட்டம் கூடுவது இதுவே முதல் தடவையாகும். சிலருக்கு எதுவுமே நேரம் சென்றுதான் நடக்கும். ஜெயவர்தன சுமார் 40 வருட அரசியலின் பின்னர் தான் பிரதம மந்திரியாகி பின்னர் தான் ஜனாதிபதியானார் என்றார். வடமாகாண சபையில் தனக்கான புதிய அலுவலகத்தை இன்று திறந்து வைத்ததன் பின்னர் அங்கு நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.